இந்த மாசம் ஒரு பெரிய என்லைட்மெண்ட் உங்களுக்கு வருது. The spiritual enlightenment. The book of Ephesians chapter 1 verse 16 to 20 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா பவுல் ஒரு ஜெபத்தை விசுவாசிகளுக்காக செய்கிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, பரிசுத்த ஆவி பெற்றாச்சு, சபையில விசுவாசியா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜெபம் இருக்கு. என்ன ஜெபம் தெரியுமா? இந்த ஜெபம் தான், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. பாருங்க, ஒவ்வொரு பிலீவரும் தனக்கும் தன் சபைக்கும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். ஆமா, என்ன ஜெபம் பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. இடைவிடாமல், விட்டு விட்டு பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க, இடைவிடாமல். ஒரு 10 நிமிஷம் மூச்சு விடாமல் இருக்கிறான்னா என்ன ஆகும்? அது மாதிரி தான். எல்லாம் சொல்லுங்க, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிரகாசமுள்ள மனக்கண். ஆமென், ஆமென். என்லைட்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, என்லைட்மெண்ட். இந்த மாசம் ஒரு பெரிய என்லைட்மெண்ட் உங்களுக்கு வருது. The spiritual enlightenment. மன பிரகாசம், மன கண்கள் திறக்கப்படும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட அதிகாரம் எனக்கு இருக்கிறது, எப்பேற்பட்ட அழைப்பு எனக்கு இருக்கிறது, எப்பேற்பட்ட கிருபை இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் இதெல்லாம் நீங்க ஆவிக்குரிய உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா அது அப்படியே சரீர உலகத்துல மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓரல் ராபர்ட் சொன்னது அடிக்கடி நான் சொல்லுவேன், when you see the invisible you can do the impossible. இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். See that. இப்பமே ஆவியான உங்களை ட்ரெயின் பண்றார். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய கிளாரிட்டியோட, ஒரு பெரிய விஷனோட, ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கோட, என் வியாதி ஒன்றும் கிடையாது, என் பண பிரச்சனை ஒன்றும் கிடையாது, என்னை எதிர்க்கிற பிசாசு ஒன்றும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா.